Hi friends, welcome to JSJ Jesse Education. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 திருக்குறள் தான் பார்க்க போறோம். எளிய திருக்குறள் 10 திருக்குறள் தான் நம்ம பார்க்க போறோம். அதோடைய விளக்கமும் நான் கொடுக்கிறேன். திருக்குறள் பார்க்கலாம் வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கான விளக்கம் என்னன்னா, எழுத்துக்கள் அனைத்திற்கும் அகரம் முதலாக அமைகிறது. அதுபோன்று உலக உயிர்கள் அனைத்திற்கும் இறைவன் முதல்வனாக விளங்குகிறான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இதற்கான விளக்கம், நூல்கள் பலவற்றை கற்று அறிஞராக விளங்குபவர் தூய தத்துவ பேரறிஞனாகிய இறைவனது திருவடிகளை தொழுது பயன்பெற வேண்டும். அத்தகைய பணிவு இல்லை என்றால் கல்வி அறிவால் உரிய பயன் கிடைக்காது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதற்கான விளக்கம், அன்பால் இறைவனை நினைத்து போற்றுபவர் உள்ளமாகிய தாமரையில் வீற்றிருப்பவன் இறைவன். அந்த இறைவன் திருவடிகளை பின்பற்றி நல்ல நெறியில் செல்வோர் பூலோகில் நெடுங்காலம் புகழுடன் வாழ்வர். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதற்கான விளக்கம், இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அவனுடைய திருவடியை சென்று அடைபவருக்கு துன்பங்கள் எதுவும் தோன்றாது. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதற்கான விளக்கம், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்கள் வாயிலாக தோன்றும் ஆசைகளை கட்டுப்படுத்தியவன் இறைவன். அத்தூயவனது மெய்யான ஒழுக்க நெறியை பின்பற்றி நடத்திடுவோர் நீடிய புகழுடன் வாழ்வர். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதற்கான விளக்கம், இறைவனின் நல்லியல்புகளை மேற்கொண்டு புகழ்மிக்க நற்பணி புரிவோரிடம் அறிவை மயக்கி செருக்கை ஏற்படுத்தும் நல்வினையும் தீவினையும் சேராது. அடுத்தது, தனக்குவமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதற்கான விளக்கம், தன்னிகரற்ற அருளாளனாகிய இறைவன் திருவடி சேர்வோர் உள்ளத்தில் துன்பம் துயரங்கள் நீங்கிவிடும். ஏனையோர் மனக்கவலை மாறாது. அடுத்தது பார்க்கலாம். அறிவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இதற்கான விளக்கம், அறக்கடலாக திகழும் சான்றோனாகிய இறைவன் அடியொற்றி நடப்பவர் ஏனைய பொருளும் இன்பமும் ஆகிய கடல்களை எளிதாக கடந்து செல்வர். ஏனையோர் பிற துன்பங்களிலிருந்து மீள முடியாது தவிப்பர். அடுத்தது, கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதற்கான விளக்கம், இயங்காத உடல், பேசாத வாய், நுகராத மூக்கு, காணாத கண், கேளாத செவி ஆகியவற்றால் பயன் எதுவும் விளையாது. அதுபோன்று
எண்ணரிய பண்புகளின் இருப்பிடமாக திகழும் இறைவனின் திருவடியை வணங்கி நடவாதவரின் தலைகளின் நிலைமையும் பயனற்றவை ஆகும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதற்கான விளக்கம், இறைவனின் திருவருள் பெற்றவர் பிறவி துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவர். ஏனையோர் பிறவி துன்பமாகிய கடலுள் ஆழ்ந்து போவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 எளிய திருக்குறளும் அதற்கான விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ஏ ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், லெட்டர் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.